அப்போ நம்மளுடைய சிந்தனை செயல்கள்லாம் எங்கிருந்து வரணும்? அகத்தில் இருக்கின்ற ஆன்ம நிலையிலிருந்து வரணும். மனோநிலையை கடக்கணும். அங்கதான் தயவு சொல்றாங்க. தயவு உணர்வு இருக்கிறது தான் தியானம். நான் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சிந்தனை எங்க இருக்கணும் அப்படின்னா சிலரிடம் சிற்றம்படுத்த இருக்கின்ற தயவு என்கின்ற அந்த தீபத்தை ஜோதியை சுடரை பார்த்து 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 அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்? பழகி தயா உணர்வோடு கூடிய தியானம் தான் தயா தியானம். அது அற்புத ஜோதி, அற்புத ஜோதி, அற்புத ஜோதி, அற்புத ஜோதி சொல்லக்கூடிய மூன்று ஏவு அந்த மூன்று எழுத்து அப்படி வந்து அந்த மந்திரமெல்லாம் சுற்றி தயவு என்ற மூன்று எழுத்துக்களிலே அந்த மாதிரி எல்லா அர்த்தமும் அது வந்து அதனுடைய சாதனைலாம் அதை பற்றி விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பாடல்கள் முதல்வருடைய அனுப்பி ஜோதி என்ன, அடுத்தவருடைய அனுப்பி ஜோதி சேர்ந்து முதல் அனுப்பி ஞாபகம், அடுத்த அனுப்பி ஜோதி தயவு தனிப்பெருந்தனை ஞாபகம். மூணு நிலையில வரும் நம்முடைய மனிதன். எல்லாம் மூணு தூரம் வந்து சுற்றுவாங்க. அப்ப நம்ம எப்படி எல்லாம் இருக்கிறோம்னா தெய்வ உருவமாக இருக்கணும். ஒரு மனிதனே கடவுள் வடிவத்தில் தான் மனிதன் இருக்கிறாங்க. உட்கார்ந்து எல்லாரும் தெய்வ வடிவம், கடவுள் வடிவம். நாம் மறந்துட்டோம். நாம கடவுள் வடிவத்தில் நாம் மறந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நாம தெய்வத்தோட கடவுளோடு ஒன்றி இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் கடவுளுக்கு கொடுத்த அவ்வளவு கொடுத்த மற்ற தெய்வ பாக்கெல்லாம் பின்னாடி வரும். முன்னோடியாக அடிப்படையாக 100 பாக்கெல்லாம் இதிலேருந்துதான் மற்ற தெய்வ பாக்கலாம். நம்ம 100 பாக்கெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு தயாவரம் ஆயுதம் 2 விதமான அழகான முதல்ல பாக்கல் பார்த்தீங்கன்னா படிப்போம். இது ரொம்ப வீணாக இருக்கும். நான் படிக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு இந்த சொற்கள் காலத்திலே அந்த பேர் வந்து எழுதி இல்லையா, அன்றைக்கு அவருடைய சொற்கள் எல்லாம் எழுதி வெளியிட்டார். அந்த இது இப்போ நான் தான் முதல்ல பார்க்குறேன். இயற்கை கூட எனக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் எத்தனை சொற்கள் கொண்டது, எவ்வளவு விளக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தயவு வந்து அந்த அளவுக்கு விரிவடைகிறது. இப்போ நான் எங்க சிந்தனை எப்படி பேசினாலும் கூட தயவு பற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா தெரியாது யாரும். தயவுங்கிறது அனகவாழ்வு யாரும் தெரியும், அனகமான தெரிய மாட்டேங்கிறாங்க. வேலையிலிருந்து வாழதான் சுத்தமாக இருந்து அப்படின்னா நாமெல்லாம் அப்படி இல்லை. சுத்தமாக இருந்து தேவையின் கடந்து தேகப்பட்டெல்லாம் ஜாஸ்தி, தேகப்பட்டெல்லாம் முடிக்கிறது. மனோகரம் நிலையிலிருந்து மேல ஜீவ நிலைக்கு மேற்றி ஆண் நிலைக்கு மேல போகிறார். அதுதான் என்ன சொல்லுவாங்க தெரியும், 2 சொல்லுவாங்க. சுவாமியை வந்து அதான் அழகா சொல்றாங்க. என் சுவாமி இன்று நாளைக்கு இன்று நாளை அப்படின்றாங்க. அதை பார்க்க அந்த 2 நாளையும் வந்து என்னென்ன சுத்த சர்மாங்க நீரில் வந்து ஆணவம் கர்மம் மாயம் 3 மனங்கள் வந்து நீங்கி இந்த 3 மனங்களும் நீங்கி சுத்தப்படலான அந்த மலங்கள் வந்து 3 சுத்தப்படலாம் பாவமாகுது. கர்மம் என்ற உடம்பு கர்மம் என்னோட சுத்தப்பட பாவமாகுது. பிள்ளைங்க மாயையும் அந்த மலம் பிரணவுடம்பாக மாறுது. இது 2ம் மாயம் கர்மமும் 2 பிரிச்சு எப்படின்னாங்க ஆணவ மலம் விட்டு இந்த ஆணவ மலம்னா எல்லாம் தெரியுமா? ஆணவம் தான் என்ற அந்த 9 சொல்றீங்க.
ஆனது.